ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம எல்லாருமே முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரணும். அப்படி முடியாதவங்க வீட்டிலையே கூட கும்பிடலாம். எப்படி கும்பிடணும் அப்படின்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வந்தும் நீங்கள் வீட்டிலேயே இந்த விஷயத்த செய்யலாம். வீட்டில் ஏதாவது நம்ம கண்டிப்பாக முருகர் சிலை ஏதாவது ஒன்று வச்சுருப்போம், முருகர் சம்மந்தமானது. அந்த சிலைக்கோ இல்லை அந்த வேலுக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள். மோர் அபிஷேகம் மட்டும் பண்ணாலே போதும். மோர் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு சந்தன குங்குமம் வச்சு செவ்வரளி பூ இருந்ததுன்னா அவருக்கு வச்சு விட்ருங்க. வச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் மாலை விளக்கேற்றி, அதுவும் 6 வெத்தலை வச்சு நெய் விளக்கு போட்டு வடக்கு பக்கமாக பார்த்து அந்த தீபத்தை ஏற்றுங்க, முருகரை நினச்சி. அதுக்கப்புறம் மோர் சாதம் செய்து அவருக்கு பிரசாதமாக வைங்க முருகருக்கு. அப்புறமா உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு இனிப்பு செய்து ஈவினிங் முருகருக்கு பிரசாதமாக வச்சு அவரை கும்பிடுங்க. கோயிலுக்கு போகிறவங்களும் கும்பிடலாம், கோயிலுக்கு போக முடியாதவங்களும் வீட்டிலேயே செஞ்சு முருகரை வழிபடலாம். இந்த மாதிரி மோர் சாதம் செய்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடை, வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும்.